தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே, உயிரும் தியாகத்திலே. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே, இதன் உயிரும் தியாகத்திலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போனவொன்னு பிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் எங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்பா அம்மா வித்து காசு கொண்டு சொல்ல கொடுத்துருவாங்க. தாயும் தந்தையும் எங்களை அர்ப்பணம் கொண்டு நம்ம அறுத்து போட்டுருவாங்களா? மனைவி மக்கள் அர்ப்பணம் அர்த்தம் என்ன? என் தாய் என் தந்தை என் மனைவி மக்களுடைய விருப்பத்தை விட உங்கள் விருப்பம் தான் எனக்கு முக்கியம்ட்டான். என் தாய் தந்தையை ஒரு விருப்பம் சொல்றாங்க, என் மனைவி மக்கள் ஒரு விருப்பம் சொல்றாங்க. நஃப்ஸ் நான் உங்களுக்கு அர்ப்பணம் அர்த்தம் என்ன? கொண்டு அறுத்து போட்டுறணுமா? அர்ப்பணமாகிறேன் அர்ப்பணமான அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் என்ன? யார சொல்ல? என் நஃப்ஸ் ஒன்று சொல்லுது, என் நஃப்ஸ் ஒன்று விரும்புது, நீங்க ஒன்று விரும்புறீங்க, நான் குர்பானி ஆக்கிறேன் என் நஃப்ஸ். என் தாய் ஒன்றை விரும்புறாங்க, என் தந்தை விரும்புறாங்க, என் மனைவி ஒன்றை விரும்புறாங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் தூக்கி கடாசிடுவேன். உங்க விருப்பம் தான் எனக்கு முக்கியம். என்ன நீங்க சொல்றதுல என்ன இஷாரா செய்யணும் அதான் கடைசியா நஃப்ஸ் வந்து நிற்கும். அம்மா பெச்ச மீறிலாம், அத்தா பெச்ச மீறிலாம், சேகக்கா வேண்டி அப்பா அம்மா ஒரு பக்கம், மனைவி மக்கள் ஒரு பக்கம், நஃப்ஸ் வந்து சொல்லும் இதுல உனக்கு நல்லது இருக்குது, சேக இப்படி சொல்றாங்களே அப்படின்னா தூக்கி கடாசி, அதையும் தூக்கி கடாசி. அப்படி ஒண்ணு தியாகம் செஞ்சாதான் முழுமையா நீ ரசூலுடைய இஷ்டம் பெற முடியும். அதுதான் உனக்கு கரை சேர்க்குண்டாங்க. தாய் தந்தை மனைவி மக்கள் காசு பணம் வீடு வாசனை அர்ப்பணம் அது முக்கியத்துவம் இல்லை, நீங்க தான் முக்கியம். ஒரு சஹாபி 1000 கடை வச்சிருந்தாங்க. அபூ ஸர் நினைக்கிறேன், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சரியா ஞாபகம் இல்லை. 1000 கடையை விட்டு ரசூலுட்ட வந்தாங்க. ஏன் இந்த கடையில் சிந்தனை எனக்கு போகக்கூடாது, ரசூலுல்லாஹின் சிந்தனை எங்க பக்கம் வரணும். கடைசியா ஒரே ஒரு கடை மஸ்ஜித் நபவி கிட்டேயே இருந்துச்சான். அதில் ஒரு நாளைக்கு 10,000 திர்ஹம் வந்துச்சான். நிறைய ஆட்கள் பார்த்துக்கிட்டாங்க, இவங்க போகவே தேவையில்லை. சரி அதுவாது இருக்கட்டுமே, நீங்க போய் ரசூலுல்லாஹ் கிட்டே உட்காந்துருக்கீங்க, கடைக்கு போக தேவையில்லை, ஆட்கள் பார்த்துக்கிறாங்க, வருது போகுது. இல்லை அதையும் விற்று காசு கொடுத்துட்டாங்க, தர்மம் செஞ்சுட்டாங்க. ஏன்னு கேட்ட சொன்னாங்க, இங்கே உட்காந்துருப்பேன், இன்னைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சிந்தனை அங்கே போயிட்டு இருக்கும். என் சிந்தனை ரசூலுல்லாஹ் தூர இன்னொரு பக்கம் போகவே என் கல்பில் இடம் கொடுக்கல, அதுவும் வேணாம் விட்டு ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அபூ தர் ஃபாரி ரலியல்லாஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு, 2 பேர் இந்த சஹாபி ஞாபகம் இல்லை, அவங்க பேரை இன்னைக்கு நாம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். எதுவா இருந்தாலும் தியாகம் செய்ய தயாரா? ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யார சொல்ல ஃபிதாக்க அபி உம்மி, தாயின் தந்தைகளை அர்ப்பணம்னு சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க, அப்படியா, இப்போ போய் உங்க அத்தாவை வெட்டிட்டு வாப்பான்ட்டான். இது உங்க அத்தாவை வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் முழிக்கிறாரு, இல்லை யார சொல்ல அது என்னால் முடியாது அப்படின்ட்டா. சரி போ. திரும்ப ஒரு தடவை வந்தாங்க, ஃபிதாக்க அபி உம்மி யார சொல்ல, அப்பா வெட்டிட்டு வா அப்படின்னு. அது எப்படி யார சொல்லா? பெத்த தகப்பனை போய் வெட்ட முடியுமா? கொலகார பாவின்னு பேர் உலகமே சொல்லுமே, அப்படி இப்படின்னு நோட்டு. 3வது வந்து யார சொல்ல ஃபிதாக்க அபி உம்மி யார சொல்லா, ஓ தகப்பனை வெட்டிட்டா, தான் கிளம்பிட்டு யார சொல்ல தூக்கிட்டா, உட்காருப்பா, உன்னை யார் தகப்பனை வெட்ட சொன்னாங்க? கல்பு அதுக்கு ரெடியா இருக்கான்னு பார்த்தேன், எதுக்கும் கல்பு ரெடியா இருக்கான்னு பார்த்தேன். அந்த அளவு ரசூலுல்லாஹ் மேல அர்ப்பணம் ஆகும், அப்பதான் நீ காமிலான மூமின் ஆகிறேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். தாதா சர்க்கார் நூரி நாயகம் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க தாத்தாவோட தாத்தாவெல்லாம் நவாபு பரம்பரை, நவாபிட்ட மந்திரியா இருந்தவங்க, ஹைதராபாத் நிசாம்கிட்ட மந்திரியா இருந்தவங்க, பெரிய செல்வ பரம்பரை. எல்லாம் தூக்கி போட்டாங்க. அவங்க ஓசிசர்காட்ட போய் உட்காந்துட்டாங்க. எந்த அளவு வறுமை, ஒன்றும் வாங்கலை, எதுவும் வேணான்ட்டு வந்துட்டாங்க. போட்டிருக்க சுப்பா 4 இடத்துல கிழிச்சல் ஓட்டை. எங்கள் எஜமான் ஷேக்கு தான் 10 வருஷம் 15 வருஷம் ஷேக்குடைய ஹிதுமத்தில் இருந்தாங்க. ஒரு காலம் வந்துச்சு, அவங்கள்ட்ட இருந்த காரு மொத்தம் ஆந்திராவில் யார்ட்டையும் கிடையாது. அஜ்மீர் நாயகத்து மிகப்பெரிய தோட்டம் வச்சுருந்தாங்க, வருமானம் எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஷேக் வந்தாங்க, அத்தனையும் தூக்கி போட்டு தர்மம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே. ஷேக் பண்ண 20 வருஷம் சுற்றுறாங்க, ஊரா. கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச கைலி, பிஞ்சு போன செருப்பு, தலையில் மூட்டை, ஷேக்குடைய துணிமணி மூட்டை, ஷேக்குடைய துவைக்கிறது, குளத்துல துவைக்கிறது, ஆற்றுல துவைக்கிறது, 20 வருஷம். இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? ராஜாதி ராஜா, பாரதத்தின் சக்கரவர்த்தி, உண்மையான சக்கரவர்த்தி அவங்க தான். जिसको कहते हैं सब ख्वाजा ये ख्वाजगा, जिसको कहते हैं सब ख्वाजा ये ख्वाजगा, उस शहंशाह
पे लाखों सलाम, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्मे बज़ में हिदायत पे लाखों सलाम. யார் காஜே காஜகான், ராஜாக்கெல்லாம் ராஜாதி ராஜா என்று சொல்கிறார்களோ அந்த ராஜாதி ராஜாவா இன்னைக்கு ஆகினாங்க. ஏன்? தன்னுடைய அரசாங்கத்தை விட்டு வந்துட்டாங்க. சேகுமார் பாதுஷா இப்ராஹிம், அது பாதுஷா இப்ராஹிம், அது யாரு? சையீத் இப்ராஹிம் அரசாங்கத்தை திறந்துட்டு வந்துட்டாங்க. மதா நீ ஒரு பொட்டி கட்டையை வச்சுட்டு அதை விட்டு வர மாட்டேங்கிற. சேக என்னை கூப்பிட்றாங்க, வாடான்னா பொட்டி கட்டை வச்சிருக்கேன், 4 பீடி விற்கும், சாயந்தரம் 2 சுருட்டு விற்கும், அசரான 2 எது சிஸ்டர்ஸ் பீடி சிகரெட் 2 விற்கும், வெத்தலை பாக்கு விற்கும். அதை எப்படி விட்டு வர்றதுங்கிற? நீ வச்சிருக்கிற இத்தனும் பொட்டி கடை, இத்தனும் செருப்புகளை வச்சிருக்கிற, இது உனக்கு பெருசா போச்சு. ஷேக்கிட்ட வர்றதை விட அரசாங்கத்தை விட்டு வந்தாங்க. இன்னைக்கு சொல்றாங்க எல்லாரும் பாதுஷா வாழ்க, பாதுஷா வாழ்க. இன்னைக்கு அவங்க ராஜாதி ராஜாவா 800 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உலகம் ராஜாதி ராஜான்னு போகுது. காரணம் தெரியுதா? நீ செத்து 8 வருஷம் கழிச்சு இவன் நினைக்க மாட்டான். உடனே நீ செத்து 8 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன். பாத்தியா ஓதுறேன், வருஷம் பாத்தியா ஓதலைன்னா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? அத்தனை அப்ப செத்து பாத்தியா ஓதலைன்னு சொல்லுவாங்க, மயம் ஓதுவான். அவன் விளையாண்டு போயிடுவான், உடனே மறந்துடுவான். எவ்வளவு நினைக்க மாட்டான். உன் பேரு கூட இருக்காதியா. மஸ்தான ஜமா எத்தனை வருஷம் ஆச்சு? 210 வருஷம். எவ்வளவு பாதுஷாவா இருந்தவங்க, அரச சபை விட்டு வந்தவங்க, உலகம் கொண்டாடுது இன்னைக்கு அவங்கள. அரசாங்கத்தை விட்டு அல்லாவுக்காக வந்தாங்க. மதம் டபுளே ஆலம் பாதுஷா ரதி அல்ல, அரசாங்கத்தை விட்டு அல்லாவுக்காக வந்தாங்க. இன்னைக்கு காரைக்கால முழுசும் அவங்களுக்கு காவடி எடுக்கிற தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பாதுஷா மஸ்தான் ரலில்லா மஸ்தான். சிம்மாசனாதிபர்கள் நசரேந்தியே வந்து ஜெய ஜயா வெண்பர் கோடி. எல்லாரும் வந்து ஜெய ஜெயான்னு சொல்றாங்க சிம்மாசனாதிபர்கள். காரணம் என்ன? அந்த சிம்மாசனத்தை அல்லாவுக்காக உதறினாங்க. ஒரு சின்ன விளக்கமாத்த கடை வச்சிருக்கிற, செருப்பு கடை வச்சிருக்கிற, அதை விட்டு ஷேக்கிட்ட போற மாதிரி யோசிக்கிற நீ, உனக்கு எப்படியா கிடைக்கும்? அல்லா கிடைப்பான். எப்படி கிடைப்பான்? உனக்கு எப்படி அல்லா கிடைப்பான்? எதையாவது தியாகம் செஞ்சு அல்லா கிடைப்பான். எங்க நூரி நாயகம் தியாகம் செஞ்சாங்க, என் ஃபைசி நாயகம் அரசாங்க பணியில் இருந்தாங்க. நீ கவர்மெண்ட் வேலை கிடைக்க 10 லட்சம் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் பண்ணி நீ வாமா அல்லாவுடைய பணியை விட்டு அடுத்த நிமிஷம் வந்துட்டான். பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சி பாஸ்போர்ட் ரெடியாகி சொல்லிட்டு துவா வாங்கி போறதுக்கான ஷேக்கிட்ட போறாங்க. அது தூக்கி போயிடுமா, இங்கே எரிய மாட்டாங்க, தூக்கி கலாச்சிட்டாங்க. இன்னைக்கு எவனாவது பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டை கஷ்டப்பட்டு வேலை எடுத்து வேலை கிடைச்சி பாஸ்போர்ட் எடுத்து ஏமா சொல்லிக் கொடு, நாளைக்கு ஊருக்கு போறேன் சர்க்கார் ஃபிளைட் டிக்கெட் போட்டேன்னு சொல்ல வர்றாங்க. அதை தூக்கி போட போனாங்க, அல்லாவை தர்றேன், உங்களை தூக்கி போடாமல் போட்டுருவோம். என்ன கஷ்டப்பட்டு விசா கிடைச்சிருக்குது, என்ன கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துருக்கிறேன், என்ன கஷ்டப்பட்டு வேலைக்கு சாதாரண வேலையை இன்னைக்கு தூக்கி போடணும். தூக்கி என் சேகன பாஸ்போர்ட்டை கிழிச்சு தூக்கி போட்டான். அது இருந்தாலாச்சும் பின்னாடி தின்னு தூக்கி போட்டாங்க. ஒரு நாள் எஜமானுக்கு வந்தது, அதுக்கு பின்னாடி 25 வருஷம் கழிச்சு எப்படி வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. அமெரிக்க அதிபர் வந்து இறங்க எப்படி சிகப்பு கம்பளம், அந்த மாதிரி முறிதுகள் சிகப்பு கம்பளம் வரவேற்று அதுல பூக்களை தூவி சுத்தி வரிசையா நின்று நாரே தக்பீர் போட்டு அந்த விமானத்துக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு வரவேற்கிறான். அங்க பணியாற்றவங்க குட்பானிங் வைக்கிறான். யாருன்னே தெரியாது, பெரிய மகான், அவங்க பெரிய அவுளியான்னு தெரியுது, அவ்வளவுதான். அவன் அட்டாங்கிஷன் வந்து குட் மார்னிங் சார் குட்பான் வைக்கிறான். அதே சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ராஜா மரியாதை எஜமான கூட்டிட்டு போனாங்க. அதே துபாய் ஏர்போர்ட் தள்ளு வண்டி எஜமான நடக்க முடியும், தள்ளு வண்டியில அதிகாரி வந்து தள்ளுறான், கூட்டிட்டு போறான். பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து ஏர்போர்ட் அதிகாரி வந்து தள்ளிட்டு போறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை எஜமா கொடுக்கல. நீ என்ன தியாகம் செஞ்ச எல்லாரும் சொல்லுங்க. கடையை விட்டு திகிரு மசிக்கவான வர மாட்டேற நீ. உன் கடை பெருசா போச்சு, உன் மொண்டாடி பெருசா போச்சு, உன் பிள்ளைங்க சும்மா பிதாக்கா அபி அம்மி, என் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம். என்ன அர்த்தம் இருக்காது? தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே உயிரும் தியாகத்திலே. அதான் தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே உயிரும் தியாகத்திலே. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எந்தன் உயிரும் தியாகத்திலே. தாய் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எந்தன் உயிரும் தியாகத்திலே. பித்தல் இறுதி மூச்சும் வைதி பித்தல் இறுதி மூச்சும் அடங்கும் சாந்தி எந்தல் வைதி நாம வைதி பித்தல் இறுதி
மூச்சு